இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா கோட்டாக் பேங்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதை பத்தின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் பேங்க்ல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்டாக் பேங்க்ல அவங்களோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ற அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு கோட்டாக் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதையும் அதே மாதிரி ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஆன்லைன்ல ஓபன் பண்றதையும் வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டாக் பேங்கோட 811 டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டர்ல தான் இருந்தது. இப்போ வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ற அந்த பேஜ்ல தான் வந்து நிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓபன் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம இதுல நான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுமே வந்து பார்த்துட்டேன். ஸோ கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை ஆகுது. ஸோ நீங்க வந்து கோட்டாக் பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டோ இல்ல வேற ஏதாவது ஆஃபர் ரிலேட்டடான கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க தாராளமா இந்த டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கும் கிரெடிட் கார்டு வந்து அதுவும் பர்டிகுலரா கோட்டாக் பேங்க்ல அப்ரூவ் ஆயிருந்தது அப்படின்னா மறக்காம அதையும் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன் அப்படி வந்து சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தான் வந்துட்டு இது வந்து அன்லாக் ஆயிருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ கிரெடிட் கார்டு வந்து அவ்வளவு சீக்கிரமா அப்ரூவ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ போக போக தான் கிரெடிட் கார்டோட அப்ரூவல் ரேட் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீக் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. நான் வந்து லாஸ்டா இப்போ இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டுக்கு நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை வந்து ரெஃபர் வந்து பண்றேன். ஸோ அடுத்த வீடியோஸ்ல இந்த ஒரு இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லீக் கிரெடிட் கார்டு வந்து நம்ம கிட்ட இருக்கு, ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கேன். அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் கிரெடிட் கார்டு, பிஸ் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு பிசினஸ் கிரெடிட் கார்டும் ஆல்ரெடி நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் பேங்க்ல டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி எனக்கு 3 கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு ஆல்ரெடி. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஜீரோ பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு கோட்டாக் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நீங்க தாராளமா இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கோட்டாக் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்க அக்கௌண்ட் டீடைலை அது ஈஸியா ஃபெச் பண்ணிக்கும். அப்போ நீங்க நிறைய டீடைல் ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. இன்கேஸ் நீங்க நிறைய டிரான்சாக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிரெடிட் கார்டு வந்து இதுல ஷோ பண்றாங்க. இதுல உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ பர்டிகுலரா நீங்க அந்த கிரெடிட் கார்டை ட்ரை பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பெனிஃபிட் அப்புறம் டிராவல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா பர்டிகுலரா அந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுல எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கோட்டாக் பேங்க்ல இருந்து கொடுத்துருக்கிற அந்த புது அப்டேட். ஸோ கூடி சீக்கிரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ரூவல் ரேட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த வீடியோஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த டைம்ல நீங்க பர்டிகுலரா அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரெடிட் கார்டும் இதுல வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து தேவைப்படுதோ ட்ரை பண்ணி பாருங்க. நானும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அப்ரூவ் ஆகுதா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கோட்டாக் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பர் ஃபைனலாக வந்து சப்மிட்டட் ஆயிருச்சு. நமக்கு வீடியோ கேசி வந்து பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கிரெடிட் கார்டு ஹோல்டர் தான். நமக்கு வேற ஏதாவது கிரெடிட் கார்டு தேவைப்படுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அந்த கேவிசி வச்சு நமக்கு வந்து கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து செப்பரேட்டாக வீடியோ கேவிசிலாம் வந்து பண்ற மாதிரி இருக்காது. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 2 டேஸ்ல இந்த கார்டு அப்ரூவலா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு நம்மகிட்ட இல்லை, அதிகமாக ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவோம் இந்தியன் ஆயில்ல. ஸோ அதுக்காக நான் பர்டிகுலராக அந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கோட்டாக் பேங்கோட கிரெடிட் கார்டு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து தாராளமாக ஆன்லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அப்ளை ஆப்ஷன் வந்து காட்ட மாட்டேங்குது. கீழே வந்து இந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். அது மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து காட்டுது. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.